வெயில் காலம் வந்துட்டா எப்படி நம்ம வருஷத்துக்கு தேவையான வத்தல் போடுறதும், வடகம் போடுறதும், கறிவடம் போடுறதும் இப்படி எல்லா மாதிரியான காய்கறியும் காய வச்சு அதை வத்தலாக்கி எடுத்து 6 மாதத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம சேர்த்து வச்சுருவோம். அதே மாதிரி இந்த புரட்டாசி மாதம் வந்துச்சுனாக்கா ஒரே ஜாலி தான் போங்க, கொண்டாட்டம் தான். நண்டை நோண்டி எடுத்து ஆம்லெட் போடுறதும், இந்த மாதிரி இறாலில் விதவிதமாக ஊறுகாய் போட்டு வைக்கிறதும், மீனை கசக்கி புழிஞ்சி காய வச்சு கருவாடாக்கி நம்ம எடுத்து அதை ரெடி பண்ணி வச்சுக்கிறதும், இப்படி எல்லாமே இந்த புரட்டாசி மாதத்தில் செய்யலாம். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, விலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும் புரட்டாசி மாதத்தில். மற்ற மாதத்தை விட இந்த மாதத்தில் அதிகமாக மீன்லாம் சாப்பிட மாட்டாங்க. அப்படிங்கிறதுனால இன்றைக்கி நம்ம இறால் ஊறுகாய் தான் செய்ய போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் பானுமா. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இப்போ இதுக்கு ஒரு ஒரு அரை ஸ்பூன் அளவு நான் வெந்தயம் எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி அரை ஸ்பூன் அளவு கடுகு எடுத்துருக்கிறேன். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து கொஞ்சம் லேசாக செவந்து வர அளவுக்கு வறுத்துக்கங்க. கை விடாமல் வறுக்கணும், இல்லைனாக்கா கடுகு நமக்கு வெடித்து நாலா பக்கமும் செதறி போயிடும். வெந்தயத்தை அதே மாதிரி ரொம்ப தீஞ்சி போகாமல் வறுக்கணும். ஒவ்வொரு பொருளுக்குமே ஒரு ஒரு பக்குவம் இருக்கும். அந்த மாதிரி செஞ்சால் தான் ரொம்ப நாளைக்கு நம்ம அப்படியே வச்சுருக்கலாம். இப்போ இதில் 1 கிலோ அளவுக்கு இறால் எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு அப்படியே தண்ணி வடிகிறதுக்கு அப்படியே ஒரு வடித்தட்டில் கொட்டி வச்சுருவோம். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நம்ம வடிகட்டி எடுத்துருவோம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு மண் சட்டியை இதில் வச்சுக்குவோம். எந்த சட்டி வேணுமோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஏன்னாக்கா ஊறுகாய் போட்டுட்டு அதை அப்படியே அதில் வச்சுக்க போகிறதில்ல. நம்ம அப்படியே நம்ம வேறு ஒரு பாட்டிலுக்கு நம்ம மாற்றிக்க தான் போகிறோம். இப்போ இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். நல்லெண்ணெயை ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு இது நல்லா கொஞ்சம் சூடு வரட்டும். எந்த பொருளையுமே சூடு இல்லாமல் நம்ம போட்டுற வேணாம். அதனால் எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடு வரட்டும். இல்லைனாக்கா ஊறுகாய் நம்ம செய்யும் போது சீக்கிரமாக நமக்கு வீணாக போயிடும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இறாலை இதில் சேர்த்துருக்கோம். 1 கிலோ இறால் 200 ரூபாய்க்கு வாங்கினேன். நம்ம இந்த 200 இறாலை நம்ம வெளியில் ஊறுகாவாக நம்ம வாங்கும்போது இதே இறால் நமக்கு ஊறுகாவோட சேர்த்து நமக்கு 500 600 வரைக்கும் சொல்லிடுவாங்க. நம்ம அதனால் வீட்டிலையே பக்குவமாக கொஞ்சமாக போட்டு எடுத்து வச்சுக்கலாம். சீக்கிரமே நமக்கு சரியாகிறது மாதிரியும் வச்சுக்குவோம். இப்போ பாருங்கள், இந்த இறால் நமக்கு போடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இறாலில் இருக்கிற தண்ணிலாம் நமக்கு வெளியே வர்ற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், தண்ணி எவ்வளோ தண்ணி இருக்குது. இதை அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு அடுப்பில் அப்படியே வச்சுருந்தோம்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக இதில் இருக்கிற தண்ணிலாம் அப்படியே சுண்டிடும். நம்ம இதுவே வெயில் நாளையில் நம்ம இறால் ஊறுகாய் போடுறதா இருந்துச்சுனாக்கா அப்படியே இந்த இறாலெல்லாம் வெயிலில் எடுத்து நம்ம அப்படியே வச்சிட்டோம்னாக்கா ஒரு நாள் காலையில் வச்சோம்னாக்கா ஈவினிங் எடுத்து நம்ம இதே மாதிரி ஊறுகாய் போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்கள், எல்லா தண்ணியுமே இந்த இறால் அப்படியே சுண்டி நல்லா வந்துருச்சு. மேலே அப்படியே எண்ணெய் நமக்கு தனியாக பிரிஞ்சு இப்படி வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான். இதை இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுருந்துட்டு நல்லா இந்த எண்ணெயில் அப்படியே பொரிஞ்சு வர்றது மாதிரி நம்ம இருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வருது பாருங்கள். இறால் தனியாக கொஞ்சம் கூட எண்ணெய் இல்லாமல் இந்த சமயத்தில் அப்படியே இறாலை நம்ம எடுத்து வேற ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்குவோம். அவ்வளோதான். இந்த இறாலை தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஊறுகாய் செய்கிறதுக்கு ஆரம்பிப்போம். இந்த இறால் நான் செய்கிற அளவு பார்த்திங்கனாக்கா நம்ம ஒரு 3 மாதம் வரைக்கும் அப்படியே இந்த இறால் ஊறுகாவை ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். வெளியில் வச்சுருந்தோம்னா 1 மாதம் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும், தாராளமாக இருக்கும். நம்ம வினிகர் இதில் சேர்க்க போகிறதே கிடையாது. 1 மாதம் நம்ம அப்படியே வெளியில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். வினிகர் சேர்த்திங்கனாக்கா 6 மாதம் வரைக்கும் நம்ம இந்த இறால் ஊறுகாவை வச்சுருந்து நம்ம யூஸ் பண்ணலாம். நான்வெஜ் ஊறுகாய் அப்படிங்கிறதுனால நம்ம இதை கொஞ்சம் சீக்கிரமாகவே சரியாக்கிடலாம். இப்போ எல்லாத்தையுமே இந்த இறாலை இதில் உள்ளதை நான் எடுத்துட்டேன். நான் இதுக்கு முன்னாடி இறால் ஊறுகாய் ஏற்கனவே போட்டிருக்கிறேன். அதில் நான் கொஞ்சம் வேறு மாதிரி நான் செஞ்சுருப்பேன். இப்போ நான் செய்கிறது நான் வினிகர் சேர்க்காம நான் போடுற இறால் ஊறுகாய். இப்போ எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்துகிட்டு இப்போ இஞ்சி பார்த்திங்கனாக்கா ஒரு 50 கிராம் இஞ்சி, பூண்டு பார்த்திங்கனாக்கா அதே மாதிரி ஒரு 2 பெரிய பூண்டு. இது எல்லாத்தையும் உரித்து வச்சுட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்குன்னு இஞ்சி பூண்டை பேஸ்ட்டாக அரைச்சி போடாதீங்க, அது வேறு மாதிரி டேஸ்ட்டில் வந்துடும். இந்த மாதிரி நம்ம ஊறுகாவை எடுத்து சாப்பிடும்போது இஞ்சி பூண்டு அதில் நல்லா வெந்திருக்குன்னு அதை வாயில் எடுத்து வச்சு கடிக்கும் போது நம்ம வாயில் இஞ்சி பூண்டு படுறது மாதிரி இருக்குன்னு. மாங்காய் ஊறுகாய், எலுமிச்சங்காய் ஊறுகாய் இதெல்லாம் செய்யும் போது நம்ம இதில் இஞ்சி சேர்க்க மாட்டோம், பூண்டு மட்டும்தான் சேர்ப்போம். ஆனால் இந்த மாதிரி நான்வெஜ் ஐட்டம்லாம் மீன் இறால் இதெல்லாம் ஊறுகாய் போடும்போது கண்டிப்பாக நம்ம இஞ்சி சேர்த்தாகணும். இப்போ லேசாக இந்த மாதிரி ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்சமாக இதில் எண்ணெய் வருது பாருங்கள். இப்போ இது கூடவே இன்னும் ஒரு 2 ஸ்பூன் அளவு நான் நல்லெண்ணெயை சேர்த்துக்கிறேன். அது கொஞ்சம் தனியாக சூடு வரட்டும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் லேசாக நமக்கு அந்த மண் சட்டி நல்லா சூடு வந்திருக்கும். அதனால் சீக்கிரமாகவே எண்ணெய் ஊற்றினவுடனே சூடு வந்துடும். இப்போ இது கூட ஒரு 1.5 ஸ்பூன் அளவு நான் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கிறேன். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா காஷ்மீரி மிளகாய்த்தூளும் தனி மிளகாய்த்தூளும் சேர்த்து அரைச்சிருந்தது. அதனால் இது கொஞ்சம் கலர் கொடுக்கும். அப்படிங்கிறதுனால ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கிறேன்.
இதில் உப்பு சேர்த்துருக்குறேன். உப்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்குறேன். உப்பு கொஞ்சம் சுள்ளுன்னு இருக்குன்னு நம்ம ஊறுகாய்க்கு எப்போதும். கல் உப்பு சேர்த்தோம்னாக்கா இன்னும் நல்லது. என்கிட்ட கல் உப்பு இல்லை, அதனால் தூள் உப்பே நான் சேர்த்துருக்குறேன். இப்போ இதையும் சேர்த்து நம்ம இப்படி கிண்டும் போது நல்லா உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த மண் சட்டி பார்த்திங்கன்னா புது மண் சட்டியாக இருந்துச்சுன்னா அப்படியே எண்ணெய் இழுத்துரும். பழைய மண் சட்டி கொஞ்சம் பழக்கின மண் சட்டியாக இருந்தால் தான் நம்ம ஊறுகாய் போடுறதுக்கு அதை யூஸ் பண்ணணும். மற்ற ஊறுகாய் போடுறதுக்கு தயவு செஞ்சு மண் சட்டியை யூஸ் பண்ணாதீங்க. அப்படியே பொரிஞ்சது மாதிரி ஆகிடும், அதிலே வச்சிடாதீங்க. இப்போ 2 எலுமிச்சம்பழத்தை நான் இந்த மாதிரி சாறு புழிஞ்சு எடுத்துருக்கிறேன். அதை இதில் ஊற்றிக்கிறேன். நல்லா புளிப்பாகவும் இருக்குன்னு ஊறுகாய், உரப்பாகவும் இருக்குன்னு, அதே நேரம் நமக்கு கெட்டு போகாமல் உப்பும் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டது மாதிரி இருக்குன்னு. அப்போ தான் ஊறுகாய் சீக்கிரமாக நமக்கு வீணாக போகாது. இப்போ நம்ம பொரித்து எடுத்து வச்சுருக்கிற இறாலை இது கூட சேர்த்துக்குவோம். இப்போ பாருங்கள் 200 இறால் தான். இது எப்படி நமக்கு கொஞ்சமாக வந்துருச்சு அப்படின்னு. ஆனால் நம்ம கடையில் இறால் ஊறுகாய் வாங்கும்போது அதிகமாக தெரியும், மசாலா அதிகமாக சேர்த்துருப்பாங்க. இப்போ இது கூட கருவேப்பிலை, இதை அப்படியே நிழல்லையே நான் உணர்த்தி வச்சுருந்தேன். கொஞ்சம் காஞ்சது மாதிரி இருக்கும். ஈர கருவேப்பிலையை தயவு செய்து சேர்த்துறாதீங்க. பச்சை கருவேப்பிலையை, கொஞ்சம் காஞ்சது மாதிரி உள்ள கருவேப்பிலையை தான் இதில் சேர்க்கணும். இன்னொரு மெத்தடும் இருக்குது. லெமன் இதில் நம்ம சாறு புழிஞ்சு ஊற்றுறதுக்கு பதில் லெமனில் தோலெல்லாம் நம்ம சீவி எடுத்துட்டு அதில் உள்ள பழத்தை மட்டும் அப்படியே கட் பண்ணி சின்ன சின்னதாக இது கூட நம்ம சேர்த்துட்டோம்னாக்கா அதுவுமே இன்னும் நமக்கு கிரேவி நிறைய வர்றது மாதிரி இருக்கும். இன்னும் நமக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஊறுகாய் இன்னுமே நமக்கு கொஞ்சம் தளத்தளப்பாக வேணும் அப்படின்னு பிரியப்பட்டாக்கா வினிகரில் ஒரு அரை பாட்டில், அதாவது 100 மில்லி அளவில் உள்ள வினிகரை இதில் சேர்த்துக்கங்க. இப்போ நமக்கு கடைசியாக இந்த வறுத்து தூள் பண்ணி வச்சுருக்கிற இந்த பவுடரை இதில் சேர்த்துக்குவோம். சாதாரணமாக ஊறுகாய்க்கு இந்த பவுட்ரு கொஞ்சம் அதிகமாக சேர்ப்போம். இது இறால் ஊறுகாய், இது அதிகமாக நமக்கு இது எடுபடாது. இந்த இறால் ஊறுகாயில் இந்த பவுட்ரு நல்லா கசப்பு வந்துடும், அதனால் கம்மியான அளவில் இதில் சேர்த்துக்குவோம். அவ்வளோதான். இப்போ சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக இன்னொரு மெத்தடும் நமக்கு இருக்குது, அதையும் சொல்கிறேன். இப்போ இதை அப்படியே எடுத்து ஒரு கோப்பையில் நான் தனியாக ஆற வச்சுருக்கேன். இந்த சட்டிலே இருந்தால் எண்ணெயை ஃபுல்லாக நமக்கு இழுத்துரும். இப்போ பாருங்கள், இப்படி ஒரு அகலமான ஒரு கோப்பையில் எடுத்து ஆற வச்சுருக்கிறேன். நீங்கள் பாட்டிலில், கிளாஸ் பாட்டிலில் எடுத்த உடனே தூக்கி வச்சிடாதீங்க. இப்போ நான் எண்ணெயில் நல்லா சூடு பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயில் ஒரு அரை ஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குறேன். அதை இந்த ஊறுகாய் மேலே அப்படியே ஊற்றிருங்க. பாட்டிலில் வச்சு நம்ம ஊற்றும் போது பாட்டில் சூடாகிடும், அதனால தான். லாஸ்ட்டாக இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி நம்ம தாளித்து வைக்கும் போது இன்னும் நமக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், சரியா?